96, 2016 எல்லா தேர்தலையும் உங்களுக்கு வாக்குறுதி. நீங்க பழைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அவருடைய தேர்தல் வாக்குறுதி எண் 187. ஆசிரியர்கள் யாரு? அவங்க உடற்பயிற்சி ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இந்த மாதிரி பல்வேறு துறையில மாணவர்களை மேம்படுத்துறவங்க மட்டும் இல்லாம வெறும் படிப்பு பரீட்சை மட்டும் இல்லாம அவங்களோட உடல்நிலை, ஆரோக்கியம், சிறப்பு திறனை வெளியே கொண்டு வரக்கூடிய சிறப்பு ஆசிரியர்கள். இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 12,500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கறாங்க. வாரம் முழுவதும் வேலை கொடுத்தா கூட கூடுதல் வேலை கொடுக்கறாங்க, அதுவும் கிடையாது. ஒரு ஆசிரியர் மரியாதையும் கிடையாது. இதுல நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 12,500 ரூபாய் அவங்க வாங்குற சம்பளத்துல 10,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. இவங்க வாங்குற 12,500 ரூபாய் சம்பளத்துல 10,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்கிற சம்பளத்தை வாங்கி இன்னைக்கு உள்ள நிலைமை இல்ல. 12,500 ரூபாய் எப்படிங்க ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் போராடுறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வயசு 45 வயசு 50 வயசுலாம் ஆயிடுச்சு. பல பேர் உடல் நலிவுற்று மனம் நொந்து போய் உயிரை இழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் டெய்லி ஒரு கதை சொல்றாரு. பொய்யாமொழி பொய்யா சொல்றாரு. சொன்னதை செய்யுங்க, ஆனா நாங்க சொல்லாததை செய்வோம்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பதில்? இங்க ஆண்களும் பெண்களும் இவங்க எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல மாணவர்களை வழிநடத்தக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு சாலாட்டு நடத்துற அளவுக்கு ஏன் இந்த நிலைமை? பல ஆண்டுகள் தொடர்ந்து ஏமாத்தப்படுறாங்க. இல்லாட்டி இவங்க சாலைக்கு வரமாட்டாங்க. சொன்னதுல ஏதாவது ஒரு சில மாற்றங்களை செஞ்சு 12,500 10,000 மத்திய அரசு தருது, நாங்க ஒரு 10,000 கொடுக்கிறோம், உங்க சம்பளத்தை 200 உயர்த்துறோம், உங்களுக்கு வாரத்துல முழு நாள் வேலை கொடுக்கிறோம், உங்களுக்கு 10 படிகள் மாதிரி அகமலை படிகள் தரோம், எவ்வளவோ இருக்கு. ஆனா எதையுமே நினைச்சு பார்க்காம ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை நிரந்தரப்படுத்துறோம்னு ஒவ்வொரு முறையும் சொல்லி ஏமாத்தி மோசடி பண்ண திமுக இவங்களுக்கு பதில் சொல்லணும். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. காவல்துறையும் இன்றைக்கு பல சட்டவிரோத செயல்களை எல்லாம் மறந்துட்டு இங்க இருக்கிற ஆசிரியர்களை கைது பண்றதா இன்னைக்கு அவங்களுக்கு முக்கிய பணியா இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆசிரியர்களின் போராட்டத்தால் போராட்டக்களமாகும் சென்னை. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களை போலீசார் தற்போது குண்டுகட்டாக கைது செய்தனர். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்துள்ளது. கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார் கரு நாகராஜன். தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் பொய்யாமொழி தொடர்ந்து பொய்களை கூறி வருவதாக விமர்சனம் செய்துள்ளார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். சென்னையின் இருவேறு இடங்களில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஒன்று நுங்கம்பாக்கத்திலும் மற்றொன்று எழும்பூரிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆசிரியர்களின் போராட்டத்தால் சென்னை ஸ்தம்பித்துள்ளது.
இருவேறு இடங்களில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஒன்று நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்று வருகிறது, மற்றொன்று எழும்பூரில் நடைபெற்று வருகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் 14வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மற்றொன்று பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பகுதி நேர ஆசிரியர்கள். இந்த இருவேறு போராட்டங்கள் குறித்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர்களும் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஆனால் கடந்த 13 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு எந்த விதமான தீர்வையும் எட்டாமல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுடைய ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்ற பள்ளிக் கல்வித்துறையுடைய எச்சரிக்கை என்பது ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் மத்தியும் மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 2 தரப்பு ஆசிரியர்கள், முதலாவதாக டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களும் எழும்பூர் இர்வின் பாலம் அருகே இடைநிலை ஆசிரியர்களும் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரையில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 13 நாட்களாக பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்படுவதும், மண்டபங்களில் அடைத்து வைக்கப்படுவதும், இரவு நேரங்களில் வெளிவிடப்படுவதும் என தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் மீது பல வழக்குகள் தற்போது வரை பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட தங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்து இன்றைய தினமும் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றொரு தரப்பு ஆசிரியரை பொறுத்தவரையில் பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழகத்தில் அரசு தொடக்க இடைநிலை பள்ளிகளில் சுமார் 15,000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். குறைவான ஊதியத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரக்கூடிய அவர்களை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற திமுக தேர்தல் வாக்குறுதியை நம்பி எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்னும் சில மாதங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த சூழலிலும் கூட தங்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டி அவர்களும் தங்களுடைய போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் தற்போது போராட்ட களத்தில் குதித்திருப்பதால் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுடைய கல்வி திறனும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அரசு தரப்பிடமிருந்தோ பள்ளி கல்வித்துறை தரப்பிடமிருந்தோ தற்போது வரை பேச்சுவார்த்தைக்கு கூட அழைப்பு விடுக்காமல் இருப்பது ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுடைய எதிர்காலத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்புமிக்க ஆசிரியர்களை இப்படி அலட்சியப்படுத்துவதும் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் கால தாமதம் ஏற்படுத்துவதும் கடுமையான கண்டனத்திற்குரியது என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் அறிக்கைகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு தற்போது வரை பரிசீலிக்காத நிலையில் அவர்களுடைய போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினமும் காவல்துறையின் மூலம் அடக்குமுறையை ஏவி அவர்களை கைது செய்யக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை தினங்கள் கடந்தாலும் தங்களுடைய கோரிக்கை, அதாவது பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்தவரையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதையும், இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரையில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும்
தொடர்ந்து தங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். அது நேரம் மட்டுமில்லாமல் பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அவர்களுடைய ஊதியத்தை பிடித்தம் செய்வதற்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது இன்னமும் போராட்டத்தினுடைய வீரியத்தை தீவிரப்படுத்தி இருப்பதாக போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. விக்னேஷ், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உள்ளார்கள் என்று நீங்க சொன்னீங்க. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பாஜக ஆதரவு தெரிவித்துள்ளது. இது குறித்து கரு நாகராஜன் அவர்கள் பேட்டியும் அளித்துள்ளார். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது பாஜக சார்பில் அக்கட்சியை சேர்ந்த மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கரு நாகராஜன் உட்பட பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் நேரில் டிபிஐ வளாகத்திற்கு வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு தங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், கடந்த 2021க்கு முன்பாக அதிமுக ஆட்சி காலத்திலும் இந்த ஆசிரியர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் நேரடியாக ஆசிரியர்களை சந்தித்து அவர்களிடமே அமர்ந்து பேசி தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது அளித்த வாக்குறுதியை முதலமைச்சராகி கடந்த 4.5 ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட அவர் நிறைவேற்ற மறுப்பது தங்களுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. தமிழக பாஜக மட்டுமல்லாது எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, பாமக உள்ளிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் தரப்பு உட்பட பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் மீதான அடக்குமுறைக்கு தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். உடனடியாக போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை அழைத்து பேசி அவர்களுடைய நியாயமான நீண்ட கால கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பாஜக உட்பட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் அரசு தரப்பிடமிருந்தோ பள்ளிக்கல்வித்துறை தரப்பிடமிருந்தோ ஆசிரியர் சங்கங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த விதமான ஒரு அடிப்படை காரணிகள் கூட இல்லாத சூழல் நிலவுவதால் ஆசிரியருடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் 14வது நாளாக போராட்டம் நடத்தும் இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
14வது நாளாக சென்னை எழும்பூர் பகுதியில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்து வருகிறோம். மேலும் போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் புவியரசன் இணைகிறார். புவியரசன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் தற்போது கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். அதற்கு உடன்படாத இடைநிலை ஆசிரியர்களை தரதரவன ரோட்டில் இழுத்துச் செல்லும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது 14வது நாளாக சென்னை எழும்பூரில் உள்ள காந்தி இரான் சாலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியின் 311 படி சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு சார்பில் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படாததன் காரணமாக தற்போது போராட்டத்தில் தங்களது போராட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அரசு தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பலியின் காப்பி என்ற போராட்டத்தை நடத்தியிருந்தாலும் கூட போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்கி அவர்களை கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கி பேருந்தில் ஏறும் காட்சிகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அவர்கள் போலீசாரின் செயல்களுக்கு உட்பட்டு தங்களது போராட்டத்தை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கை இன்னும் நிறைவேற்றவில்லை என்ற ஆதங்கத்தில் இன்று போலீசாரின் செயல்களுக்கு உடன்பட்டு விடாமல் போராட்டத்தை தொடர்ந்து நடத்த திட்டமிட்டுள்ளனர். அதனால் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைக்காமல் சாலையில் அமர்ந்தவாறு இருக்கின்றனர். இந்த போராட்டம் தற்போது வீரியமடைந்து வருகிறது. அந்த கட்சியில தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இதனால் எழும்பூர் பகுதியில் போராட்டம் ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் நம்மால் பார்க்க முடிகிறது. கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைக்காத இடைநிலை ஆசிரியர்களை சிண்டிகேட்டாக கைது செய்யும் நடவடிக்கை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களை ரோட்டில் இழுத்து செல்லும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி புவியரசன். கையில பிளட்டு பேண்ட்ல பிளட்டு இழுக்க போறோம். என் கையை உடைச்சிருக்குது மீடியா. இங்க பாருங்க என் பேண்ட்ல எவ்வளவு பிளட்டா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி கையை பிச்சு இவ்வளவு நாங்க அரெஸ்ட் பண்ணணுமா? நாங்க என்ன கேட்கிறோம்? எங்களுடைய போராட்ட காலத்துல வந்து கொடுத்த வாக்குறுதி இதை நாங்க நிறைவேற்றுவோம் சொன்னாரு. நாங்க முதல்வர் மீது நம்பிக்கை வைத்து இந்த காலத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனா அமைச்சர் ஊதிய பிடித்தா அப்படின்னு சொல்லி எங்கள் மீது ஆட்சிக்கு எதிரான மண்ணிலை உருவாக்க நினைக்கிறாங்க. நாங்க எப்பவும் ஆட்சிக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேறணும். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும். இந்தியாவிலே கடன் நிலையில இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் ஊதியம் முதல் நிலைக்கு வராட்டம் பிரச்சனை இல்ல, இடைநிலையாவது வச்சு எங்களுக்கு சம ஊதியம் வழங்கணும்னு கேட்கிறோம். இந்த இப்படி அராஜகமா கைது செய்ததை இந்த காவல்துறை கைவிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை முதல்வர் கவனத்துக்கு எடுத்துட்டு போங்க.
சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் தற்போது குண்டுகட்டாக கைது செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் 14வது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. 14வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்து வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். சார்
இதுக்கு 2 யூனிட் போட மாட்டாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் 14வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை தொடர்ந்து போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. 14வது நாளாக சென்னை எழும்பூர் பகுதியில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எனக்கு தெரியாது. நான் வந்து சும்மா நின்னவன் இந்த காலேஜ்ல உங்களுக்கு யாரு அவர் நோட் பண்ணுங்க. நான் அட்வொகேட் தான். நான் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கிறேன் சார். உங்க பேர் என்ன? பொம்பளை பிள்ளை ரோட்ல நிக்க போங்க. அவங்க பிரச்சனை அவங்கள பார்க்கணும். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் 14வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், தற்போது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் 14வது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் எழும்பூர் பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அவர்களது கோரிக்கையை அரசு ஏற்காத நிலையில் 14வது நாளாக இன்று சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது சாலைமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதி எண் 311 படி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் நுங்கம்பாக்கம், எழும்பூர், டிபிஐ வளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலகட்ட போராட்டங்களை இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். 10 நாட்களுக்கும் மேல் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள டிபிஐ வளாகத்தில் தமிழக அரசு சார்பில் இடைநிலை 13 ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் கடந்த திங்கட்கிழமை பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. தமிழக அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தாலும் கூட தங்கள் தரப்பு கோரிக்கையை ஏற்று அரசாணை வெளியிடும் வரை போராட்ட களத்தில் நிறுத்தப்படுவதாக அறிவித்து இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்களது கோரிக்கையை தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் 14வது நாளாக இன்று சென்னை எழும்பூரில் உள்ள காந்தி ஈரான் சாலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மாணவர்களின் கல்வி நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் அவர்களது சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று அரசு தெரிவித்திருந்தாலும் கூட இடைநிலை ஆசிரியர்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எழும்பூரின் முக்கிய பகுதியாக இருக்கும் காந்தி இர்வின் சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் இன்னும் சற்று நேரத்தில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புவியரசன், தற்போது வாகன நெரிசல் அங்கு ஏற்பட்டிருப்பதாக நீங்க தெரிவிச்சீங்க. போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் இதற்கான ஏற்பாடுகள் என்பது எதுவும் செய்யப்படவில்லை. போலீசார் தரப்பில் எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படவில்லை. குறிப்பாக போராட்டம் என்பதே அறிவித்திருந்தனர். ஆனால் சாலை மறியல் போராட்டம் என்பது யாராலும் எதிர்பார்க்க முடியவில்லை. போலீசாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. அதனால் வாகனங்களை வேறு வழியில் இயக்குவதற்கான மாற்றுப்பாதை என்பது அமைக்கப்படவில்லை என்பதே முதற்கட்ட தகவலாக நினைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி புவியரசன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.